ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसति जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनो भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। केनोपनिषद शांति मंत्र। ओम आप्यायन्तु ममांगानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमथो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदम् माहं ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ओम शांति शांति शांति। கேனோபனிஷத் முதல் கண்டம் முதல் ஸ்லோகத்திலிருந்தே படிக்கலாம். ஓம் கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹ கேன பிராண பிரதம ப்ரைதியுக்தஹ கேனேஷிதாம் வாச்சமிமாம் வதந்தி चक्षुश्रोत्रं कवुदेवो युनक्ति श्रोत्रस्य श्रोत्रं मनसो मनो यत् वाचोह वाचं सव प्राणस्य प्राणः चक्षुषश्चक्षुरधिमुच्य धीराः प्रेत्यास्माल्लोकादमृता भवन्ति न तत्र चक्षुर्गच्छति न वाग्गच्छति नो मनः न विद्मो न विजानीमः यतैतदनुशिष्यात् अन्यदेव तद्विदिदादथो अविदिदादति इति शुश्रुमपूर्वेषां येनस्तद्व्याचचक्षिरे यत् वाचानभ्युदितं येन वागभ्युद्यते तदेव ब्रह्मत्वं विद्धि नेदं यदिदमुपासते। உடல், பிராணன், மனது இவற்றிற்கு வேறாக எந்த ஒரு தேவன் இருந்து இவற்றை நடத்துகின்றார் என்பது சிஷ்யனுடைய கேள்வி. அதற்கு குருவினுடைய பதில், அது நீதான். சுருக்கமாக சொன்ன நீதான் அது. அந்த தேவன் யாருன்னு கேட்டிய அந்த தேவன் அது நீதான். அது நீதான் என்பதனால அந்த தேவன் அறியப்படும் பொருளாக புறத்தில் விஷயமாக அறியப்படக்கூடியவர் அல்ல. நம்மை நாமே பார்க்கிறதுங்கிறது முடியாது. கண்ணாடியில் பார்த்தாலும் நம்மளுடைய முகம் நிழல் தான் பார்க்க முடியுமே இல்லையே நம்மை நாமே பார்த்து கொள்ளுதல்ங்கிறது
முடியாது. அதனால அது அறியப்படும் பொருள் அல்ல, அறியப்படும் விஷயமாக இல்லை. சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் அது அப்பிரமேயம். இது வரைக்கும் குரு சொன்ன பதிலில் சுருக்கமாக ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா அப்பிரமேயம். அப்பிரமேயம்னா இந்திரியங்களுக்கு விஷயமாக கூடியது அல்ல, அறியப்படும் பொருள் அல்ல. அதனால அது இன்னொரு வார்த்தை இன்னொரு விதமாக சொன்னார், அறியப்படாத பொருளும் அல்ல. ஏன்னா அறியப்படும் பொருள் அல்லன்னு சொன்னால் அப்போ எனக்கு தெரியாத அறியப்படாத பொருளாக அது இருக்கலாமா? எனக்கு தெரிஞ்சது இருக்குது, உனக்கு அது தெரியாதுன்னாக்கா அப்போ தெரியாததுல அந்த குரூப்பில் போடணும். இந்த குரூப்பில் வரலைன்னாக்கா தெரியாதது அப்போ வேற எங்கேயோ இருக்குது, ஏதோ வைகுண்டத்தில் இருக்கார், கைலாசத்தில் இருக்கிறார், எனக்கு தெரியாதவராக இருக்கிறாரான்னா அப்படியும் அல்ல. உனக்கு அது தெரிந்ததும் அல்ல, தெரியாததும் அல்ல. அது தெரியக்கூடிய அறியப்படக்கூடியதுலேயும் இல்லை, அறியப்படாததாகவும் அது இல்லை. அப்படி இருக்கிற ஆள் யாரு? ஒரே ஒரு ஆள், அது நாம் தான், ஆத்மா தான். அதை வேற விதமாக இப்படி சொன்னார் ஆச்சாரியர் விளக்கம் கொடுக்கிற பொழுது, அது கொள்ளத்தக்க பொருளும் அல்ல, தள்ளத்தக்க பொருளும் அல்ல, அது எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருளும் அல்ல, விளக்கத்தக்க ஒன்றும் அல்ல. இப்போ எடுத்துக்கொள்ள முடியாதது, விளக்க முடியாததுன்னா உலகத்தில் அப்படி இருக்கிற ஒரே ஒரு பொருள் நான் தான். எனக்கு புறத்தில் இருந்தாக்கா அதை எப்போ வேணாலும் என்னால் எடுத்துக்கொள்ள முடியும், எப்போ வேணாலும் என்னால் விளக்க முடியும். அப்படி இல்லை என்றால் அது ஒரே ஒரு பொருள், என்னைத்தான் என்னால் விளக்கவும் முடியாது, எடுத்துக்கொள்ளவும். ஏன்னா எடுத்துக்கொள்ளனா ஏற்கனவே நான் இருக்கிறேன், அதனால் கொள்பவனாக நான் இருக்கிறேன், கொல்லப்படும் பொருளாக ஆக முடியாது. அப்புறம் விளக்குபவனாக நான் இருக்கிறேன், ஆகவே விளக்கப்படும் பொருளாகவும் நான் இருக்க முடியாது. அதனால் இப்படி குரு சொன்னது நேரடியாக சொன்னால் நீதான் அது என்பது தான். எந்த ஒரு தேவன் என்று கேட்டாயோ அந்த தேவன் நீதான். அந்த தேவன் நீதான், நான் தான் அப்படின்னுங்கிற பொழுது அங்கே புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? நான்கிறது நம்ம சாமான்யமாக உடம்பு வரைக்கும் நான் வைத்து கொண்டு இருக்கிறோம். உடம்புக்கு வெளியே இருக்கிறது இதோனும் உடல் வரைக்கும் நான் இருக்கு. உடம்பு, இந்திரியங்கள், மனது, புத்தி, இது எல்லாமே நான் என்று நம்மால நினைக்கத்தக்கதாக இருக்கின்றது. புறத்தில் இருக்கிறது எனக்கு வேறானது இது என்று அறியப்படுவதாக இருக்கின்றது. இப்போ அந்த தேவன் நீதான் அப்படிங்கிற பொழுது இந்த உடம்பு வரைக்கும் இருக்கிற நானும் சொல்லலை. ஏன்னா சிஷ்யனுடைய கேள்வியே அதுதான். உடம்பு ஜடமானது, அது தானாக இயங்கக்கூடியது அல்ல, அது இயக்குகின்ற வேற ஒன்று எதுங்கிறதா சிஷ்யனுடைய கேள்வி. ஆனால் அவனுக்கே அது தெரிஞ்சிருக்கு, உடம்பு நான் இல்லைங்கிறது தெரிந்துதான் உடம்பு சுதந்திரமானது இல்லை, வேற ஒன்றுனால அது இயக்கப்படுகின்றது, அது என்னங்கிறதா கேட்டிருக்கிறார். அதனால அது நீதான்னு சொல்ற பொழுது அது உடம்பு, மனது, புத்தி இவைகளுக்கு அல்ல, அது சாட்சியாக எப்பொழுதும் உனக்குள் நான் என்று விளங்கி கொண்டிருப்பது. அதனால் அந்த சாட்சிங்கிறது தான் அங்கே புரிந்து கொள்ளத்தக்கது. அதான் அது விளக்கத்தக்கது இல்லைன்னு சொன்னார் ஆச்சாரியர். விளக்கம் அப்படி கொடுக்குற போது அது மற்ற உபனிஷத்தில் இருக்கிறத வைத்துக்கொண்டு விளக்கத்தக்கது இல்லை, அறியப்படாது, அது அறியப்பட்டதற்கும் வேறானது, அறியப்படாததற்கும் வேறானதுன்னா அது விளக்கத்தக்கதாக இல்லைங்கிறதுக்கு, விளக்கப்படத்தக்கது அல்லங்கிறத ஆச்சாரியர் மற்ற உபனிஷத்திலிருந்து எடுத்துக்கொண்டு அதை விளக்குனார். விளக்கத்தக்கது அல்லங்கிற பொழுது இந்த உடம்பு நான் நினச்சா உடம்பை விளக்க முடியுமா? முடியாதான்னு. உடம்பை நம்மால் இதுன்னு பார்க்க முடிகிறது, ரொம்ப தொந்தரவாக இருந்தாக்கா அதை விளக்க முடியும், நம்மளால் அழிக்க முடிகிறது. அது நமக்கு வேறானது, அது சரியில்லைன்னா, கையோ காலோ கண்ணோ எதுவும் சரியில்லைனாக்கா அதை எடுத்தா தான் உயிர் வாழ முடியும்னாக்கா அதை எடுத்துறதுக்கு தயாராக இருக்கிறோம். ரொம்ப தொந்தரவாக இருந்தால் மொத்த உடம்பையும் விட்டு விடுவதற்கு தயாராக இருக்கிறோம்னா அது விளக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. அதனால உடம்போ, மனதோ, புத்தியோ இதெல்லாம் நான் அல்ல, இதற்கு வேறான ஒரு சாட்சி இருக்கின்றது, அதை அறிகின்ற அறிவு இருக்கின்றது, அதுவே நீ. அதனால எந்த ஒரு தேவன் இதை நடத்துகின்றான்னு கேட்டா அந்த தேவன் எங்கேயோ வெளியே ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு லோக்கத்துல அங்க ஒரு சிம்மாசனத்துல உட்கார்ந்து கொண்டு நடத்துகிறாருங்கிறது இல்லை, அது உனக்குள்ளேயே சாட்சியாக இருந்து நடத்துகின்றார். ஆனால் அந்த ஒன்றை அறிவதற்கு நீ எங்கும் செல்ல வேண்டியது இல்லை, அந்த ஒன்றை அடைவதற்கு நீ எங்கும் செல்ல வேண்டியது இல்லை, அது உனக்குள் உன்னுடைய சொரூபமாக இருக்கின்றது. இன்னும் சொல்லப்போனால் அது இல்லை என்றால் நீ இல்லை. உனக்குள்ள ஆத்மாவாக எது விளங்கி கொண்டு இருக்கின்றதோ அதுவே அது. அதனால இந்த உடம்பு, மனது, புத்தி தான் நான் என்று இதுவரைக்கும் நீ நினைத்து கொண்டிருந்தாய்,
இல்லை, அதை இயக்குகின்ற ஒன்று, அதற்கு வேறான ஒன்று அங்கேயே இருக்கிறது. அல்ல, அது அங்கேயே உள்ளேயே இருக்கின்றது. அது நான் நீ புரிந்து கொள்ள வேண்டியது தான். அதுதான் நீ செய்ய வேண்டியது. அதுதான் இங்க குரு உணர்த்தியது. அந்த ஒன்று அது உனக்குள்ள மட்டுமில்லை, பிரபஞ்சம் முழுவதற்கும் அது ஆதாரமாக இருக்கின்றது. அங்கதான் அது தேவன். இல்லைன்னா உடம்புக்குள்ள மட்டும் இருக்கு அப்படின்னாக்க ஒரு பல்புக்குள்ள இருக்கக்கூடிய கரண்ட் மாறினா, ஒரு பல்புக்குள்ள இருக்கக்கூடிய கரண்ட்டுனாக்க ஒரு கரண்ட் இருக்கு, பல்பு தானா எரியவில்லை, அதை ஒளிர்விக்கக்கூடிய ஒரு மின் சக்தியானது இருக்கின்றது. அடுத்த நிலையில யோசித்து பார்த்தா இந்த பல்பு மின் விளக்கு எரிவதற்கான காரணமான அந்த மின்சக்தி இந்த மின் விளக்குக்கு பின்னால் மட்டும் இல்லை, எல்லா மின் விளக்குகளுக்கு பின்னாலும் அந்த ஒன்றே இருக்கின்றது. வேறுபாடு மின் விளக்குல தான் வேறுபாடு, சின்னது பெரியது, 5 வாட்ஸ் 10 வாட்ஸுங்கிறது இருக்கலாம், 500 வாட்ஸ் 5000 வாட்ஸ்னு இருக்கலாம். ஆனால் மின் சக்தியில எவ்வித வேறுபாடும் இல்லை, அது ஒன்றுதான். அதனால உனக்குள்ள இருக்கிற அந்த தேவன் யாருன்னு கேட்டிய, சர்வ வியாபகமாக இருப்பவர், உனக்குள் அவர் சாட்சியாக அறிவாக இருக்கின்றார். அதுதான் பதில். அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதனால அந்த ஆத்மாவை அல்லது அந்த பிரம்மத்தை, சாஸ்திரமருக்கு சொல்லுகின்ற பெயர் பிரம்மம், அந்த பிரம்மத்தை அறிவதற்கு அது நீ வெளியே தேட வேண்டியதில்லை, உன்னுடைய சொரூபமாக இருக்கு. இன்னொன்று, அது வெளியில் அறியப்படும் பொருளாக அறிய முடியாதது. எந்த காலத்திலையும் உன்னால் அதை ஆப்ஜெக்டாக பார்க்க முடியாது, ஏனெனில் அது உனக்கு ஆதாரமானது. அதனால் ஆதாரமானதுன்னு புரிந்து கொள்ளத்தான் முடியும், அறியப்படும் பொருளாக அறிய முடியாது. அப்போ இதுவரைக்கும் நான் எவ்வளவோ சாமியை வச்சுட்டு உலகத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார், மகாவிஷ்ணு பெருமாள் நடத்தி கொண்டு இருக்கிறார், இல்லை சிவன் நடத்தி கொண்டு இருக்கிறார், படைத்தவர் காப்பவர் அழிப்பவர்னு எண்ணற்ற தெய்வங்களை வைத்து கொண்டு புறத்தில் நான் வணங்குகின்றேன்னே, அவர்கள்லாம் யாருன்னா, அவர்களெல்லாம் அந்த பிரம்மம் அல்ல. அது அந்த ஒரு உருவம் தான். அதற்குள்ளேயும் அதற்கு உனக்குள்ள எப்படி ஆத்மாவா, உடம்பு உருவம் நீ அல்ல, உடம்புக்குள்ள ஆத்மாவா இருக்கிறார்னா அதற்குள்ள ஆத்ம சைத்தன்யமாக இருக்கிறார். நீ உருவமாக எதை வைத்திருக்கிறாயோ அது அல்ல. அதுதான் அடுத்த பதில், அதுக்கு விரிவான விளக்கமா சொல்லுகின்றார். அதனால் புறத்துல உன்னால இது என்று எது அறியப்படுகின்றதோ அது நிச்சயமாக கடவுள் அல்ல. ஏன்னா எதெல்லாம் இது என்று அறியப்படுகின்றதோ அது ஜடமாக இருக்கும். எது சேத்தனமோ அது அறிவதாக மட்டும் இருக்கும், ஒரு பொழுதும் அறியப்படுவதாக ஆகாது. அதனால இதுவரைக்கும் பக்தியில் இருந்திருக்கிறார், கர்ம காண்டத்தில் ரொம்ப ஸ்ரத்தையோட பலவிதமான பூஜைகள் ஹோமங்கள் பண்ணி இருக்கிறார். இந்திரன், வருணன், பிருகஸ்பதி, அப்புறம் வேற யாரெல்லாம் இருக்காங்களோ, ராகு, கேத்து, எண்ணற்ற தேவதைகள் எல்லாத்துக்கும் பூஜை பண்ணி இருக்கிறார், பரிகாரம்லாம் பண்ணி இருக்கிறார். அந்த உருவங்கள் எல்லாம் அது உடல் சார்ந்த உபாதிகள், அதற்கும் வேறாக பரம்பொருள் இருக்கின்றது. அது மட்டுமே கடவுள் அல்ல. அதை இங்கே சொல்ல வர. அதனால் அதில் கடவுள் இல்லைன்னு சொல்லலை, அது மட்டுமே அந்த விக்கிரகம், அந்த உருவம், அது மட்டுமே அல்ல. அதுதான் கடவுள், அது மட்டும்தான் கடவுள்னு நினைத்தா அது அறியாமை அன்றி வேறொன்றும் இல்லை. அதற்குள்ள கடவுள் இருக்கிறார்னு நினைச்சா அது தப்பு இல்லை. அதற்குள்ளேயும் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு நினைத்தா அது அறிவு. ஆனால் அது மட்டும்தான் அந்த உருவம், கல்லோ, அது பஞ்சலோகமோ அல்லது வேற மரமோ செடியோ கொடியோ ஏதோ ஒரு ஜடப்பொருளை வைத்து கொண்டு அது மட்டுமே என்று நீ நினைத்தால் அது அறியாமை. இப்போ அதற்குள்ள அது இருப்பதற்கும் ஆதாரமாகவும் ஒரு சைத்தன்யம் இருக்கின்றது. அது கடவுள் என்று புரிந்து கொண்டு, அது ஆத்மா என்று புரிந்து கொண்டு அதை அந்த ரூபமாக நீ அதை பார்த்தாக்கா அது சரி. ஆனால் அதை விட்டுட்டு, அடிப்படை அந்த தத்துவத்தை விட்டு புற உருவத்தை மட்டும் வைத்து கொண்டு பார்த்தா அது அறியாமை, அது தவறானது. வெறும் உடம்பை மட்டும் பார்த்து அதுதான் உலகம்னு நினைக்கிறது, அது அறியாமை. எல்லா உடம்புக்குள்ளேயும் ஆத்ம சைத்தன்யம் இருக்கு. அது சேதனம் உயிர்களிடத்துல தெளிவாக தெரிகின்றது. உயிரற்ற பொருள்களில் சத்தம்சம் மாத்திரமாக தெரிகிறது, அந்த சித்தம்சமாக அது தெரிவது இல்லை. ஆனால் அதற்குள்ளேயும் இருக்கு, சத்து மாத்திரமாக இருக்கு. உயிருள்ள ஜீவர்களிடத்தில் அது சத்தாகவும் சித்தாகவும் இருக்கின்றது. ஜடப்பொருள்களிடத்திலையும் நம்ம பூஜைக்கு ஆவாகனம் பண்ணுற பொழுது மந்திர தந்திரங்களால் அந்த கும்பாபிஷேகம் முதலான முறையான அந்த மந்திரம், தந்திரம், யந்திரம் இவைகளால் செய்கிற பொழுது அங்கே பிராண பிரதிஷ்டை பண்ணி அந்த ஜட
கல் விக்கிரகத்துக்கு சேத்தனத்துவம் நம்ம கொண்டு வர்றோம். அங்கே ஈஸ்வரனை மந்திரத்தினால கொண்டு வந்து அந்த ஆவாகனம் பண்ணி அதற்கு சேத்தனத்துவமானது நாம் வெளிப்படுத்துகின்றோம். அதற்குள்ளே இருக்கக்கூடிய சேத்தன சக்தியை நம்ம உண்டு பண்ணலை, அதை வெளிப்பட செய்கின்றோம். அதற்குள்ளே இருக்கக்கூடிய இறையாற்றலை நம்ம வெளிப்பட செய்கின்றோம். அதுவும் சாஸ்திரம் இறைவன் கொடுத்த வரம் தான். இறைவன் இப்படி என்னை வணங்கலாம். ஏன்னா எல்லோருக்குமே இந்த ஆத்ம தத்துவம் ஆரம்பத்தில் புரிந்து விடாது, எளிதில் புரிந்து விடாது. இதை புரிந்து கொள்வதற்கு நிறைய பக்குவம் வேணும். அந்த பக்குவம் ஏற்படுவதற்காக இறைவனே ஆகமங்களை இந்த உருவ வழிபாடை, விக்கிரக வழிபாடை, அதில் தெய்வ சக்தியை எப்படி கொண்டு வந்து பூஜை பண்ணுறதுங்கிறதெல்லாம் சொல்லி இருக்கிறார். அதனால் அது எதுவுமே தவறல்ல, அது எதுவுமே குருட்டாம்போக்கில் அல்ல, எதுவும் மூட நம்பிக்கை அல்ல, அதுவும் இறைவனால் அருளப்பட்டது தான். ஆனால் அதோடு நின்று விட்டால் அது பிரச்சனை. அதனால் உபனிஷத்துக்கு வர்ற பொழுது, இந்த உபனிஷத் தத்துவத்தை படிக்க வர்ற பொழுது அந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு மனசை கொண்டு போகும். அந்த பக்தி உருவம், உருவ வழிபாடு அப்படிங்கிறதுலேருந்து அதற்குள்ள இருக்கக்கூடிய ஆத்ம தத்துவத்திற்கு மனதை கொண்டு செல்ல வேண்டும். அப்பதான் அந்த கடவுள் வேறு நான் வேறுங்கிற எண்ணமானது போகும். இல்லைன்னா அவர் இருக்கிறார், அவர் கடவுளாக இருக்கிறார், நான் பக்தனாக இருக்கிறேன், அவர் பகவானாக இருக்கிறார், நான் பக்தனாக இருக்கிறேன், எனக்கு 1000 குறை இருக்குது, அதெல்லாம் அவர் பூர்த்தி செய்து வைப்பார் அப்படின்னு அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டே இருப்போம். அதுக்கு முடிவே இல்லை. இந்த சரீரத்தில் இருந்து ஒரு பிரச்சனை அதுக்கு தீர்ந்து கடவுள்கிட்ட போய் சொன்னாக்க அதுக்கு ஏதோ ஜோசியக்கார்ட்ட போனால் என்ன பண்ணுறான், உடனே இந்த பரிகாரம் பண்ண உடனே அது பிரச்சனை தானாக தீரலாம், பரிகாரத்தினால தீரலாம், தீர்ந்து போனால் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் பிரச்சனையே வரலையான்னு திரும்ப அடுத்த பிரச்சனை வருது. அடுத்த பிரச்சனைக்கு அடுத்த ராகு பயிற்சியோ அல்லது கேது பயிற்சியோ சனி பயிற்சியோ குரு பயிற்சியோ அடுத்து மாறினாக்க உடனே அடுத்த பிரச்சனை. அதுக்கு என்னென்னா அதுக்கும் திரும்ப பரிகாரம், வருஷம் பரிகாரம் சொல்கிறான். ஒவ்வொரு ராகு கேது சனி பயிற்சிக்கும் பரிகாரம் சொல்கிறான். எல்லாத்துக்கும், எல்லா ராசிக்கும் எல்லா நட்சத்திரத்துக்கும் பரிகாரம் சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா இப்போ இவங்க நல்லதே பண்ண மாட்டாங்களான்னு. அப்போ அல்லது அவங்க நல்லது பண்ணாலும் அது நிரந்தரமாக இருக்க போகிறது இல்லை. இப்போ இருக்குது, அடுத்து மாறிச்சுனாக்கா அடுத்து பண்ணணும்னா அப்போ இந்த கடவுள் வேறு நான் வேறு, அவர் புறத்தில் இருக்கிறார், எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த உடம்பு உயிர் வாழ்க்கை இதை மட்டும் மையமாக வைத்து கொண்டு இதற்கு தேவையான பொருட்கள் வாழ்க்கை வசதிகள் இது சரியாக இருக்கணும், உடம்பு சரியாக இருக்கணும், பிள்ளைக்குட்டி சரியாக இருக்கணும், வேலை இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும் பிரார்த்தனை பண்ணால் இதுக்கு முடிவே கிடையாது. பிரார்த்தனை பண்ணால் அவர் கொடுப்பார். ஆனால் இது ஒரு முடிவில்லாத பயணம். இந்த சரீரம் போச்சுன்னா அடுத்த சரீரம் வரும், திரும்ப அங்கேருந்து அதே தான், அடுத்த சரீரத்திலேருந்து திரும்ப அதே தான் பண்ண போகிறோம். அப்போ நான் வேறு, அந்த அனுகிரகம் பண்ணுகின்ற தெய்வம் வேறுன்னு உடலை மையமாக வைத்து நம்ம பார்க்கிற வரைக்கும் இது ஒரு முடிவில்லாத பயணம், முடிவில்லாத ஓட்டம். இது முடியணும்னாக்க இதற்கு வேறாக, இதற்கு ஆதாரமாக இருக்கின்ற ஆத்ம தத்துவத்தை, பிரம்ம தத்துவத்தை ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கதான் உபனிஷத்துக்கு வர்ற பொழுது உபனிஷத்து அந்த ஜீவனை அப்படி பல காலம் பல பிறவிகளில் தர்மமாக வாழ்ந்து கர்மம்லாம் செய்து கர்ம யோகம் செய்து பக்குவப்பட்ட ஜீவனை அடுத்த நிலைக்கு அவனை கொண்டு செல்லுகின்றது. இதுவரைக்கும் நீ அதை பார்த்து கொண்டிருந்தாயோ வழங்கி கொண்டிருந்தாயோ அது மட்டும் கடவுள் என்று நினைத்து விடாதே. அவ்வளவுதான் கடவுள் என்று நினைத்து விடாதே. அவர் இந்த லோகத்தில் தான் இருக்கிறார், இந்த இடத்துல தான் இருக்கிறார், இந்த உருவத்தில் தான் இருக்கார், அல்லது உருவம் இல்லாமல் மட்டும்தான் இருக்கிறாரு, அவரும் எந்த மதத்தில் இப்படி வழிபட்டால் மட்டும்தான் அனுகிரகம் பண்ணுவார், எல்லாம் சேர்த்துக்கணும். அதனால் இப்படி இந்த உருவத்தில் இந்த மாதிரி வழிபட்டால் மட்டும்தான் அனுகிரகம் பண்ணுவார், இல்லைனாக்கா நரகத்தில் தள்ளுவார்னா அப்படியெல்லாம் கடவுளை பற்றி நீ கற்பனைகள் வைத்து இருந்த அது கடவுளுக்கு இழுக்கு, கடவுளுக்கு அவமானம். அவர் தானே படைச்சார், அவர் எப்படி நரகத்தில் போய் தள்ளுவார்? அதனால அவர் அவரை வணங்கலேங்கிறதுக்காக நரகத்தில் தள்ள மாட்டார். அவர் சொல்கிறபடி தர்மமாக வாழலைன்னா தள்ளுவார். அது வேற. தப்பு பண்ணால் தண்டனையாக கொடுப்பாரே ஒழிய அவரை வணங்குதல் வணங்கவில்லைங்கிறது ஒரு குற்றம் கிடையாது. அவர் நீ வணங்குறதை எதிர்பார்த்து அவர் இல்லை. இவர் தேங்காய் பிள்ளையாருக்கு வைக்கக்கூடிய ஒரு 1/2 மூடி தேங்காய் 2 வாழைப்பழத்துக்காக அவர் உட்காந்துருக்காரு. நம்மளால முடிஞ்சது அதான் பண்ணுறோம். அவர் உலகத்தையே நடத்தி கொண்டு இருக்கிறவர், நாம் கொடுக்குற இந்த நிவேதனம் போதுமானதான்னு அவர் இதை சார்ந்து இல்லை. நம்ம திருப்திக்காக நாம் அதை பண்ணுறோம், நம்மளுடைய நன்றி உணர்வை காட்டுவதற்காக அதை பண்ணுகின்றோம். ஆனால் இதை பண்ணாதான் அவர் இருக்கிறார் அப்படின்னு நினச்சா அது அறியாமை. அதை புரிந்து கொள்ளணும். அதனால் உபனிஷத்து அப்படி அந்த அர்த்தத்தில் அடுத்த மந்திரங்களில் இருக்குது. 4, 5, 6, 7, 8 அடுத்த 5 மந்திரங்கள். அதனால்
நம்ம இதுவரைக்கும் வணங்கி கொண்டிருந்த இந்த சகுனமாக ஒரு உருவத்துல கடவுளை வணங்குறத இந்த மந்திரங்கள் நிந்தனை பண்ற மாதிரி இருக்கும். அதனால அது தப்புங்கிறதுக்கு இல்லை, நம்ம அதை கடந்து அடுத்த நிலைக்கு வரணுங்கிறதும். அது மட்டுமல்ல, அந்த பரம்பொருள் இறை தத்துவம் அறியப்படுவதாக இல்லை, அது அப்பிரமேயம்ங்கிறத திரும்ப வலியுறுத்தி சொல்வதற்காக உருவமாக நம்ம கடவுளை புறத்துல பார்க்கிற பொழுது பிரமேயமாயிரு. அந்த விநாயகர் முருகன் கண்ணால நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கு, அப்போ வணங்கக்கூடியதா புறத்துல பார்க்கக்கூடிய அறியப்படும் பொருளாக அது இருக்கின்றது. அப்படி இல்லை, அறிபவனாகவும் அவர் இருக்கிறார்னு புரிந்து கொள்ளணும். அதனால அப்பிரமேயம்ங்கிறத சொல்லுகின்றது. அதுக்கப்புறம் அது சைத்தன்ய ஸ்வரூபம், அப்புறம் அது உபாசனைக்கு உரியது அல்ல என்பதையும் சொல்லுகின்றது. இதற்கான 4வது பாடலுக்கான முகவுரை நம்ம பார்த்துருக்கிறோம். அதனால் நமக்கு பொதுவாக வரக்கூடிய இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆச்சாரியர் எழுப்பி, உனக்குள்ள ஆத்மாவாக கடவுள் இருக்கிறார், நீதான் அந்த தேவன் அப்படின்னு சொன்னா அது எப்படி எனக்கு ஏற்புடையதாக இருக்கும்? இப்படி வேதத்தினுடைய பூர்வ பாகம் அது தேவதையா சொல்லி இருக்கு. நான் அந்த அவதாரிக்கை பாஷ்யத்தை மட்டும் ஒரு தமிழ்ல இருக்கிறத படிச்சுட்டு அப்புறம் மந்திரார்த்தத்துக்கு போயிடலாம். ஏன்னா அது முக்கியமான ஒரு விஷயம். 26வது பக்கத்துல போன வாரமே அதெல்லாம் படிச்சுட்டோம், அர்த்தம் பார்த்துட்டோம். ஒரு முறை நினைவுபடுத்தி கொள்வதற்காக அதை பார்த்துட்டு போகலாம். 36வது பக்கத்துல 5ன்னு முடிஞ்சு அடுத்த அவதாரிக்கா பாஷ்யம்னு கோட்டை எழுத்துல போட்டிருக்கு, 2வது பாரா தமிழ்ல. மந்திரத்தோட ஆரம்பிக்குது. அந்நிய தேவ தத்விதிதாததோ அவிதிதாததி என்ற இந்த வாக்கியத்தினால் ஆத்மா பிரம்மம் என உபதேசிக்கப்பட்டதும், அந்த பிரம்மம் எந்த தேவன்னு கேட்டியே, அந்த தேவன் உனக்குள் ஆத்மாவாக இருக்கிறார், அந்த தேவன் ஆத்மாவாக இருக்கிறார் என்று உபதேசிக்கப்பட்டதும். இப்போ ஆத்மாவா இருக்கிறார்னா நான் ஏன் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு கேட்கணும்னு கேள்வி நமக்கு வரலாம். அது தெரியாததுனால தான் கேட்குறோம். அதனால் ஆத்மாவா அந்த கடவுள் இருக்கிறார், அந்த கடவுள் ஆத்மாவாக இருக்கிறார் அப்படின்னாக்க எனக்கு ஏன் அது தெரியலை? அது ஏன் தெரியலை? தெரியாமல் தானே சிஷ்யன் கேள்வி கேட்குறான். இருக்கிறார், தெரியலை, தெரியாததுனால கேள்வி கேட்டு இருக்கிறாய், இப்போ பதிலை கேட்டு தெரிஞ்சுக்க, அதான் பதில். அதனால் எல்லாமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்குன்னா, சில சமயங்களில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வைக்க வண்டி சாவியோ ஏதோ ஒன்று பாக்கெட்லேயே வச்சுட்டு தேடிக்கிட்டே இருப்போம். சில சமயங்கள் அப்படியே அது ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு விதி வேலை செய்யுது, அந்த நேரத்தில் வெளியே போகக்கூடாதுன்னு ஒரு பிரதிபந்தம், அந்த நேரத்தில் போகிறது நல்லது இல்லைங்கிறதுனாலையோ அல்லது ஏதோ ஒரு காரணம், 2 மாதிரி இருக்கலாம். ஆனால் இது நாள் வரைக்கும் கரெக்டாக வச்சு எடுக்கிற ஆள் இப்போயும் பாக்கெட்டில் தான் வச்சுருந்தாரு, இல்லை வழக்கமாக வைக்கிற இடத்துல வச்சுருப்பாரு. ஆனால் ஏதோ ஒரு மோகம் வந்து மூடி எங்கே இருக்குன்னு சுற்றி சுற்றி தேடிக்கிட்டே இருப்பார். இல்லை கண்ணாடியை தலைக்கு மேலே தூக்கி விட்டுட்டு கண்ணாடியை காணான்னு தேடிக்கொண்டு இருப்பார். இல்லை கையில் டார்ச் லைட்டை வச்சுட்டு டார்ச் லைட்டை டார்ச் லைட் அடிச்சே தேடிக்கிட்டு இருப்பார். அந்த லைட்டை எங்கேயோ வச்சுட்டேனே, நான் செல்ஃபோனை எங்கேயோ வச்சுட்டேன்னு செல்ஃபோன் லைட்லேயே தேடிக்கிட்டு இருக்கிற ஆள் உண்டு. இப்போ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படியான ஒரு மயக்கமானது வருகின்றது. அப்போ பொருள் இருக்கு, அது தெரியவில்லை, தெரியாததுனால எங்கே 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 என்று தேடுறோங்கிறதுனால பொருள் அங்கே இல்லைன்னு அர்த்தம் அல்ல. பல சமயங்களில் பொருள் இருந்தும் நம்மளுடைய ஒரு மோகத்தினால மயக்கத்தினால நாம் அதை தேடிக்கொண்டிருப்போம். அதே தான் இங்கே ஆத்மாவை பற்றி தெரியலை, ஏதோ ஒன்று இருக்கு, உடம்பை நடத்துகின்றது, அது என்ன என்று தெரிந்து கொள்ளணும்னு சிஷ்யன் கேட்கிறார். அது எங்கேயோ வெளியே இருக்கிற ஆளு, ஆகவே அதை நான் தெரிந்து கொண்ட வேண்டும், பார்க்க வேண்டும், எந்த ஒன்று மேலே இருந்து ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறதுன்னா, அந்த மாதிரி பொம்மலாட்டத்தில் ஆடுற மாதிரி ஏதோ ஒரு சக்தி மேலே இருந்து ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது, அதை நான் எங்கே போய் பார்க்கறதுன்னா அது எங்கேயும் பார்க்க முடியாது, அதை பார்க்கணும்னா நீ உனக்குள்ளதான் போகணும். அதான் குருவோட பதில். அதுதான், அது ஏற்கனவே இருக்கிறது, அதை பற்றிய அறியாமை இருக்கின்றது. அதனால ஆத்மா பிரம்மம் என உபதேசிக்கப்பட்டதும், அதனால இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய இறைவன் உனக்குள் ஆத்மாவாக இருக்கிறார். இதான் உபதேசத்தோட சுருக்கம். இதான் பிரபஞ்சம் உலகம் முழுக்க நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய இறைவன், அவர் ஏதோ ஒரு லோகத்துல ஏதோ ஒரு சீட்டில் உட்கார்ந்துட்டு பண்ணலை, அவர் உனக்குள் ஆத்மாவாக இருக்கிறார் என்று உபதேசிக்கப்பட்டதும் உடனே நமக்கு சாதாரணமாக வரக்கூடிய கேள்வி, ஆத்மாவானது பிரம்மமாக எவ்விதமாக கூடும் என ஸ்ரோதாவுக்குன்னா கேள்வி கேட்ட பாடம் கேட்குற சிஷ்யனுக்கு ஆசங்கை உண்டாகிறது. இந்த ஆத்மா எப்படி பிரம்மமா? ஆத்மாவை பற்றி எனக்கு தெரியுமே, நான்
எப்பொழுதும் இருந்து கொண்டுதானே இருக்கு. அது ஒரு அல்பமானது, அல்பமான அறிவுடையது, அல்பமான சக்தி உடையது. அப்படி இருக்கக்கூடிய இந்த நான் எப்படி பிரம்மமாக இருக்க முடியும்னா, அப்படி நினைக்கிறோம் நாம. இந்த உடம்பு மனதோட சக்தியை ஆத்மாவுக்கு கொண்டு போய் ஆத்மா அப்படிப்பட்டதுன்னு நினைக்கிறோம். அது அறியாமை. ஆத்மா உடம்பு மனதுக்கு வேறானது. அது நமக்கு தெரியல. சரி, ஆனா இருக்குன்னு. அதனால அந்த இறைவன் எப்படி ஆத்மாவாக இருக்க முடியும் என்று சங்கையானது வருகின்றது. ஏன்னா இதுவரைக்கும் அவர் கேட்ட சாஸ்திரம், படித்த சாஸ்திரங்கள், வேதங்கள் எல்லாமே அது வேதத்தினுடைய கர்ம காண்டம். அந்த ஆத்மா இறைவன் வெளியே இருக்கிறார், உபாசனைக்குரிய தேவதையா இருக்கிறார்னு தான் சொல்லி கேட்டு இருக்கிறார். அதனால ஆத்மா என்பவனோ கர்மாவிலும் உபாசனத்திலும் அதிகாரம் பெற்றவனாகவும், ஒரு கர்மாவை பண்ணுவதற்கும் இவனுக்கு ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக ஒரு கர்மாவை பண்ணணும். அதனால் பசிக்கு வேலை செஞ்சாகணும், இல்லை வேற ஏதாவது அதிர்ஷ்டமான பலன் கிடைக்கணும்னா சாஸ்திரம் சொன்ன ஒரு வைதிகமான கர்மாவை பண்ணி ஆகணும். திருஷ்டமான பலன் வேணும்னா திருஷ்டமான ஒரு காரியத்தை செய்தாக வேண்டும். அதிர்ஷ்டமான பலன் வேண்டும்னா சாஸ்திரம் சொல்லி இருக்கக்கூடிய அதிர்ஷ்டமான ஒரு கர்மாவை அதில் ஸ்ரத்தையோட செய்தாக வேண்டும். அல்லது உபாசனைனா உபாசனத்திலும் ஒரு கடவுளை வணங்கிறதுக்கு, பூஜை பண்ணுறதுக்கு, பிரார்த்தனை பண்ணுறதுக்கு, விழுந்து பிரதட்சண நமஸ்காரம் பண்ணுறதுக்கு மட்டுமே தகுதி உடையவனாகவும், அப்படித்தான் இது வரைக்கும் அவனுக்கு சொல்லப்பட்டு இருக்கு. வேதத்தினுடைய கர்ம காண்டம் அதுதான் சொல்லுது. அதனால கர்மாவிலும் உபாசனத்திலும் அதிகாரம் பெற்றவனாகும்னா அது மட்டுமே செய்வதற்கு தகுதி உடையவனாகவும், சம்சாரியாகவும், பிறந்து இறந்து அப்புறம் அதில் பசி, தாகம், நோய் முதலானவைகள், புத்தி குழப்பம் எல்லாமே இருக்குது. உடம்புக்கு நோய் முதலானவை வருது, அப்புறம் பிராணனில் பசி, தாகம் முதலானவை வருது, மனதில் காமம், குரோதம் முதலானவை இருக்குது, புத்தியில் அறிவு அறியாமை இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து இருக்கிற ஆள் தான் சம்சாரி. அதனால் இதெல்லாம் இருக்கிற நான் சம்சாரி என்று தான் ஜீவன் தன்னை நினைத்து கொண்டு இருக்கிறான். அப்படித்தான் பிறந்ததிலிருந்து இருக்கிறான். அதனால் அப்படி சம்சாரியாக இருக்கின்ற நான், 1000 பிரச்சனைகளோடு இருக்கின்ற நான். அதுக்கப்புறம் கர்மம், உபாசனம் இவையாகிய சாதனத்தை அனுஷ்டித்து இதெல்லாம் போக்கி, எனக்கு இருக்கக்கூடிய 1000 பிரச்சனையும் போக்கிக் கொள்வதற்கு என்னது? சாஸ்திரம் சொல்கிற கர்மாவை, உபாசனை நான் செய்தாக வேண்டும், உழைத்தாக வேண்டும், பணம் சம்பாதிச்சாகணும், அப்புறம் வைதிக பூஜைகளெல்லாம் செய்தாகணும், அப்புறம் ராகு கேது இந்த பயிற்சிக்கு ஏற்ற மாதிரி பரிகாரம்லாம் நான் பண்ணி ஆகணும். அப்படித்தானே இருக்குது. அதனால் இவையாகிற சாதனத்தை அனுஷ்டித்து பிரம்மாதி தேவர்களையோ சொர்க்கத்தையோ அடைய விரும்புகின்றேன். இதனால் என்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்து இந்த உலகத்தில் சுகமாக இருக்கணும், அப்புறம் மேல் உலகத்துக்கு போய் அங்கேயும் சுகமாக இருக்கணும், சொர்க்கம் முதலான உயர்ந்த லோகங்களுக்கு போகணும், பிரம்மாதி தேவர்களை நான் பார்க்கணும், அவர்களுடைய அனுக்கிரகம் எனக்கு வேண்டும். இப்படித்தானே இந்த ஜீவாத்மா இருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த ஜீவாத்மாவை பார்த்து நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க? கடவுள் நீயே, கடவுள் நீயே, பிரம்மம்னு சொல்லி என்னை பார்த்து என்ன சொல்லிட்டீங்கன்னா, அது மாதிரி என்னை பார்த்து நான் எவ்வளோ அல்பமான ஆள், எவ்வளோ பிரச்சனையுரிய ஆள், எவ்வளோ கட்டத்தில் இருக்கிற ஆள், எனக்கு தான் என்னை பற்றி தெரியும். நீங்கள் என்னையை பார்த்து நீயே கடவுள்னு சொன்ன நியாயமான கேலி கிண்டல் பண்ணாதீங்கிறான். அதனால் உங்களுக்கு பொழுது போகலைன்னா என்னைய வச்சு ஓட்டாதீங்க அப்படின்னு சிஷ்யன் நினைக்கிறான். அதுக்கப்புறம் ஆகவே அவனை காட்டிலும், அதனால் இப்படி சம்சாரி ஜீவன் தன்னை ஜீவனாக ஒரு சம்சாரியாக இருக்கிற அவனை காட்டிலும் வேறாகவே உள்ள விஷ்ணுவோ ஈஸ்வரனோ, ஈஸ்வரன சிவபெருமான், விஷ்ணு மகாவிஷ்ணு, ஈஸ்வரன் சிவபெருமான், அப்புறம் இந்திரன், பிராணன் உபாசியமான பிரம்மமாக ஆகுமே ஒழிய ஆத்மா பிரம்மமாக ஆக மாட்டாது. அதனால் ஆத்மா சம்சாரியாக இருக்கிறார். இந்த பிரம்மம் கடவுள்னாக்க அவர் விஷ்ணுவாக இருக்கலாம், சிவபெருமானாக இருக்கலாம், இந்திரனாக இருக்கலாம், பிராணனாக இருக்கலாம், ஏதோ ஒரு வெளியே இருக்கக்கூடிய தேவதை அப்படித்தான் இருக்க முடியுமே ஒழிய அந்த ஆத்மாவாக அவர் இருக்க முடியாது. லோக அனுபவத்துக்கு முரண்படுவதே அதன் காரணம். அதனால எல்லா ஜீவர்களும் தன்னை சம்சாரின்னு தான் நினைத்து கொண்டு இருக்கிறான். எல்லா மதங்களும் அப்படித்தான் சொல்லுது, பாப்பிகளே அப்படித்தான் சொல்லுது. அப்புறம் கடவுள் யாருன்னாக்கா அவர்
சர்வ வல்லமை படைத்தவர், சர்வ சக்திமான். அவர் தான் உலகத்தை படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் எல்லா வேலைகளையும் பண்ணி கொண்டு இருக்கிறார். அதுவும் கண்ணுக்கு முன்னாடி இந்த லோகத்துக்கு அவர் வரவே மாட்டார். ஏதோ ஒரு உலகத்தில் இருந்து உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னெல்லாம் பல மதங்கள் சொல்லுகின்றன. இந்து மதம் நீ உபாசனை பண்ணால் வரலாம், கண்ணுக்கு முன்னாடி வருவார், காட்சி கொடுப்பார், வரம் கொடுத்துட்டு போயிடுவார்னா. அவர் நிரந்தரமாக உன் கூட இருக்க மாட்டார். நீ நல்லா தபஸ் பண்ணேன்னா, தகுதி இருந்தாக்க, பக்குவம் இருந்தா உனக்கு வரம் கொடுத்துட்டு காட்சி கொடுத்துட்டு போய் விடுவார். அதுவும் ஹிந்து மதத்தில். மற்ற மதத்தில் அதுவும் கிடையாது. அவர் வரவே மாட்டார், கண்ணுக்கு முன்னாடி வரவே மாட்டார். நீ தான் அவர் இருக்க லோகத்துக்கு போகணும்னு. அங்கே போனாலும் பார்க்க முடியாது, ஏன்னா அவருக்கு உருவம் இல்லைன்ட்டார். அதனால் அங்கே போனாலும் பார்க்க முடியாது, அங்கே போகலாம், அவ்வளவுதான். அப்படியெல்லாம் சொல்லி இருக்கு. அதனால் இது எல்லா ஜீவர்களுடைய அனுபவத்திற்கும் எல்லா மதங்களுடைய கருத்துக்கும் முரண்படுவதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, மதவாதிகள் எல்லாம் எப்படி சொல்லி இருக்கிறார்னா, தார்க்கிகர்கள் எடுத்துக்கொண்டு சொல்கிறார். இந்த தர்க்க ரீதியாகவே, பகுத்தறிவு ரீதியாக ஒன்று சாஸ்திரமும் அதை சொல்லியிருக்கு. சாஸ்திரத்துடைய கர்மகாண்டம் பலவிதமாக சொல்லி இருக்கு. அதை அடுத்த வரியில் சொல்ல போகிறார். இந்த சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை இல்லாத தார்க்கிகர்கள் கூட அவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள்? ஆத்மாவை ஈஸ்வரனை காட்டிலும் வேறானவனாகவே எவ்விதம் சொல்லுகின்றனரோ. அதனால் கொஞ்சம் யோசித்து பார்த்தா, நான் ஜீவன் அல்பமானவன்னு தெரியுது, எல்லா இன்பத் துன்பங்களையும் அனுபவித்து கொண்டிருப்பவன், போக்தாவாக இருக்கிறேங்கிறது தெரியுது. இதை நடத்துகின்ற ஒரு சக்தி இதற்கு வேறாக வெளியே இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் யுக்திபூர்வமாக யோசித்து பார்த்தா புரியுது. ஏன்னா உலகம் திடமானது, உலகத்தில் ஒரு நியத்தி, உலக இயக்கத்தில் ஒரு நியத்தி ஒழுங்கானது இருக்கின்றது. நியதி ஒழுங்கு இருக்குன்னா அதை நடத்துகின்ற ஒழுங்குபடுத்துகிற ஒருவன் இருக்கணும்ல, அது இறைவன். அதனால இறைவன் ஒருத்தர் கண்டிப்பாக இருக்கணும்னு தர்க்க மதம், தர்க்கத்தினாலேயே அவன் சொல்கிறான். தர்க்கம் நியாய சாஸ்திரம் வேதம் பிரமாணம் ரெண்டாவது தான். முதல்ல அவர்களுக்கு லாஜிக் தான். சாதாரணமாக யுக்திபூர்வமாக யோசித்தாலே, இப்போ ரோட்டில் போகிற ஒரு டிராஃபிக் போலீஸ் இல்லை, டிராஃபிக் சிக்னல் இல்லைன்னா என்ன ஆகுது? 2 நிமிஷத்தில் பயங்கர டிராஃபிக் ஆயிடுது. இருக்கிற 10 பேர் இந்த பக்கம் அந்த பக்கம் பொறுமையாக நின்று போக மாட்டேங்கிறான், விபத்து நடக்குது. அப்போ விபத்து நடக்காமல் இருக்கணும்னாக்க அங்கே ஒரு ஒழுங்கு இருக்கணும், ஒரு விதி இருக்கணும், ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு அறிவுடைய ஒரு நபர் இருக்கணும். அது இருந்தால் தான் அது ஒழுங்காக போகுது. இந்த பூமியில், இந்த பிரபஞ்சத்தில் பார்த்தா கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், கோடிக்கணக்கான கிரகங்கள் இருக்குது. ஆனால் எல்லாம் அது கரெக்டாக அதோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதன் இடத்துல இந்த உலக இயக்கத்தில் ஒரு ஒழுங்கானது இருக்கின்றது. இரவு பகல் சரியாக மாறி மாறி வருது, பருவ காலங்கள் சரியாக மாறி மாறி வருது. பூமி தன்னுடைய அச்சின் சுழற்சியிலிருந்து கொஞ்சம் கூட மாறுறதில்லை. கொஞ்சம் மாறினாலும் பிரச்சனை, மாறுவது இல்லை. பூமியை சுற்றி சந்திரன் கரெக்டாக வந்து கொண்டு இருக்கு. இந்த பூமி சூரியனை சரியாக சுற்றி வந்து கொண்டு இருக்கு. சூரியனும் பூமியும் சேர்ந்து வேற ஏதோ ஒரு கேலக்சியில் அதுவும் சுற்றிக்கிட்டே இருக்கு. ஆனால் ஒன்றுக்கு ஒன்று மோதாமல் நடந்து கொண்டு இருக்கு. இதெல்லாம் சரியாக போய் கொண்டு இருக்கிறது. இதுக்கெல்லாம் அப்போ ஒரு சக்தி காரணம் இருக்க வேண்டும்னு தர்க்க ரீதியாக பார்த்தாலும் தெரியுது. அந்த சக்தி காரணம் எங்க? அது வேற எங்கேயோ வெளியே இருந்து நடத்துகிறதுங்கிறது தெரிகின்றது அப்படின்னு தார்க்கிகர்கள் சொல்லுகிறார்கள், தர்க்கவாதிகள். அதுக்கப்புறம் அவ்விதமே கர்மிகளும் கர்மகாண்டிகளும் என்ன சொல்றாங்க? இவரை எஜிப்பாயாகன்னு வேதத்தினுடைய பூர்வபாகம், வேத மந்திரங்களை படிச்சாக்க இவரை பூஜை பண்ணு, அவரை பூஜை பண்ணு அப்படின்னு, இந்த ஹோமத்தை பண்ணு, அந்த ஹோமத்தை பண்ணுன்னு அதை சொல்லிக்கொண்டே இருக்கின்றது. உள்ள தேவதைகளை என்பதாய் வேறாகவே உள்ள தேவதைகளை உபாசிக்கின்றனர் கர்மகாண்டிகள், வேதத்தோட பூர்வபாகம் படிக்கக்கூடியவர்கள். ஆகவே எது விதித்தமோ அது உபாசியமான பிரம்மமாகும் என்பது பொருத்தமானது. எது அறியப்பட வேண்டியதோ அது புறத்துல இருந்து வணங்கத்தக்க ஒரு கடவுளாக இருக்கிறதுங்கிறது தான் சரியானது. நீங்க சொல்ற மாதிரி வணங்குபவனான ஆத்மாவாக இருக்கிறதுங்கிறது சரியா இல்லை. உபாசகன் அதை காட்டிலும் வேறுபட்டவன் ஆவான் என்பதாய இந்த ஆசங்கையை, இந்த வணங்குபவன் வணங்கப்படும் தெய்வத்திற்கு வேறானவன் அப்படித்தான உலகத்துல இருக்கு, அப்படித்தான எல்லா மதங்களும் சொல்லி இருக்கின்றன, வேதமும் அப்படித்தான சொல்லி இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? நீ அந்த கடவுள் ஆத்மா பிரம்மம் ஆத்மாவாக இருக்கிறதுன்னு சொல்றீங்க. இது ஒன்றும் எப்படின்னா அது சொல்ற குருவை மறுக்கவும் முடியாது. அதுவும் வேதம் தான் சொல்லுது. எந்த வேதத்தோட கர்மகாண்டம் கடவுள் வேற நீ வேற, நீ பூஜை பண்றதுனால இந்த பலன் அடைவாய், இந்த லோகத்துக்கு போவாய் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி இருக்கோ, அதே வேதத்தினுடைய ஒரு பகுதி தான் உபனிஷத்து.
அதை படித்து அந்த உபனிஷத்தை தான் குரு எடுத்து சொல்லுகின்றார். அப்போ இதுவும் வேத வாக்கியம் தான். எந்த வேத வாக்கியம் வேதத்தை சொன்னதோ அதே வேத வாக்கியம் தான் ஐக்கியத்தையும் சொல்லுகின்றது, நீயே ஆத்மானு சொல்லுகின்றது. எந்த வேதம் இறைவனால் கொடுக்கப்பட்டதோ இதே உபனிஷத்து இறைவனால் கொடுக்கப்பட்டது தான். அந்த பரம்பரையில் குரு தான் அதை எடுத்து சொல்லுகிறார். அதனால் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்கன்னு சொல்ல முடியாது. நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, அதில் உங்கள் உபனிஷத் தப்பாக சொல்லுது, இது பொய், இது நான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஜீரணிக்க முடியாமல் வேணா இருக்கலாமே ஒழிய தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா குரு தன்னை விட அறிவாளிங்கிறதும் அவர் வேதத்தை தான் சொல்லுகிறாருங்கிறதும் வேதம் இறைவனால் சொல்லப்பட்டதுங்கிறதுலையும் பரிபூர்ண ஸ்ரத்தை சிஷ்யனுக்கு இருக்குது. டாக்டர்கிட்ட போகிறோம், பிரச்சனையெல்லாம் சொல்கிறோம், அவர் ஒரு மருந்து எழுதி கொடுக்குறாருன்னா இந்த மாத்திரையை சாப்பிடுங்க சரியாக போயிடும்னா, நீங்கள் எழுதி கொடுத்த மாத்திரை தப்புன்னு அவர்கிட்ட சொல்ல முடியுமா? தப்புன்னு அவர்கிட்ட சொன்னால் ஏன் அவர்கிட்ட போகணும்? அப்போ அவர் சொன்னால் அவர் என்ன சொல்லுவார்? இப்போ உனக்கே தெரியும்னா ஏன்டா என்கிட்ட வந்தேன்னா கேட்பார். எப்போ உனக்கே அது தெளிவாக தெரிஞ்சாக்க உன்னோட பிரச்சனையை உன்னாலேயே சரி பண்ணிக்க முடியும்னா ஏன் என்கிட்ட வர்ற? உன்னால் சரி பண்ணிக்க முடியாததுனால தானே என்கிட்ட வந்திருக்கிற. நான் அதுக்காக படிச்சுட்டு உட்காந்துருக்கிறேன். அதனால் தப்புன்னு சொல்ல முடியாது. இந்த மாத்திரை சாப்பிட்டா வேலை செய்யுமா செய்யாதானே வேணால் கேட்கலாம். அதுக்கு என்ன சொல்லுவார்? சாப்பிட்டு பாரு தெரியும்னு சொல்லுவார். அதனால் இது எப்படி வேலை செய்யும்னு அவர்கிட்ட கேட்க முடியுமா? இந்த மாத்திரை ஒரு சின்னொன்று மாத்திரையை நம்ம ஒரு 6 மாதமாக வைத்த வழியில் இருக்கிற நீங்கள் இந்த சின்ன 2 மாத்திரையை கொடுத்துட்டு அதை சாப்பிட்டா சரியாயிருன்னா அது எப்படி உள்ளே போய் வேலை செய்யும்? இந்த மாத்திரையில் என்னெல்லாம் இருக்குது எனக்கு சொல்லுங்கன்னு கேட்க முடியுமா? அப்போ என்னது? அங்கே ஸ்ரத்தை தான். அவர் நமக்கு இருக்க பிரச்சனையை நம்மளால் சரி செஞ்சுக்க முடியலை. அவர் அதற்காக முறையாக படித்திருக்கிறார், ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார். அந்த மருந்து கொடுத்தா வேலை செய்யணும் நம்பிக்கையோட அங்கே உள்ளே போட வேண்டியது தான். உள்ளே போட்டு அப்புறம் அது வேலை செஞ்சு பலன் கிடைக்கிற பொழுது அவர் சொன்னது சரிதான்னு புரியும். அது வரைக்கும் புரியாது. அது வரைக்கும் அது கஷ்டம், ஜீரணிக்கிறதுக்கு கடினமான ஒன்றாகத்தான் இருக்கும். அது எப்போ வேலை செய்து பலன் கொடுக்கிறதோ அப்பொழுது தான் அதை புரிந்து கொள்ள முடியும். அதில் நமக்கு சந்தேகம் இருந்தால் எப்போ சாப்பிடலாம், எப்படி சாப்பிடலாம், சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட்றதா பின்னாடி சாப்பிட்றதா அப்படிங்கிறதெல்லாம் என்ன, இதோட வேற என்ன சாப்பிட்றது, எதை சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அதில் வரக்கூடிய சந்தேகங்களை கேட்கலாமே ஒழிய அவர் கொடுக்குற மருந்தை தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அது மாதிரி குரு ஒரு நம்ம கேள்வி கேட்டோம், பதில் தெரியாததுனால தான் குருகிட்ட கேட்டு இருக்கிறோம். குரு அதற்கு ஒரு பதில் சொன்னார்னா நீங்கள் சொல்கிற பதில் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அந்த பதில் எப்படி சரின்னு கேள்வி கேட்கலாம். அது கேட்கலாம். எனக்கு அது புரிந்து கொள்ள முடியல, புரியறதுக்கு கஷ்டமாக இருக்குது, இன்னும் விளக்கமாக சொல்லுங்கள், இன்னும் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு அதை நம்ம மேற்கொண்டு கேள்வி கேட்கலாம். குருவும் அதற்கு பொறுமையாக இருந்தால் குரு பதில் சொல்லுவார். குருவும் அதற்கு பொறுப்பாக பதில் சொல்லுவார். அதனால இந்த சிஷ்யன் இந்த ஆசங்கையை இந்த 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 ஆசங்கைன்னா சந்தேகம் சிஷ்யனுக்கு இப்படி அவன் கேட்கல. இங்கே குரு ஆச்சாரியர் என்ன சொல்றாரு? சிஷ்யனுடைய இந்த ஆசங்கையை சிஷ்யனுடைய முகக்குறியால் அறிந்துன்னு. அவன் ஒன்றும் வாயை திறந்து கேட்கல, அவன் முகத்தை பார்த்தாலே உஜீரணமாகலை, சொல்ற விஷயம் அவனுக்கு புரியலேங்கிறது தெரிகின்றது. அதனால இப்படி ஒரு சந்தேகம் அவனுக்குள்ள இருக்கு, அவனால் நாம் சொன்ன பதிலை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது குருவுக்கு புரிகின்றது. ஆகவே ஏற்றுக்கொள்ளுமாறு அவரே விளக்கம் கொடுக்கின்றார் அப்படின்னு ஒன்று. அல்லது அவனது வார்த்தையினாலாவது அறிந்துனா, அவன் வாயை திறந்து சிஷ்யன் கேள்வி கேட்டு இருக்கிறான், நீங்கள் சொல்கிறது அனுபவத்திற்கு விரோதமாக இருக்கிறது, இதற்கு முன்னாடி நான் படித்த மற்ற மத நூல்களுக்கெல்லாம் விரோதமாக இருக்கே, இதே வேதத்தினுடைய பூர்வ பாகம், இப்போ உபனிஷத்து படிக்க வந்திருக்கிறோம், ஆனால் முன்னாடி இருக்கக்கூடிய கர்மகாண்டம் சொன்ன கருத்துக்கெல்லாம் இதெல்லாம் முரண்பாடாக இருக்கே, இது எப்படி அப்படின்னு சிஷ்யன் வாயை திறந்து கூட கேட்டு இருக்கலாம். ஆனால் அவன் கேட்ட கேள்வி இங்கே மந்திரத்தில் இல்லை. அதனால் கேட்டாலாவது அவ்வளோதான், உபனிஷத்தில் இல்லை, அவன் கேட்டிருப்பார், பதில் மட்டும் இருக்குது, பதில் மட்டும் பதிவு செய்யப்பட்டு இருக்கு, கேள்வி பதிவு செய்யப்படவில்லை அப்படின்னு ஆச்சாரியர் எடுத்துக்கொள்கிறார். அதனால் முகக்குறிப்பாலையோ அல்லது அவனது வார்த்தையினாலாவது அறிந்து ஆசிரியர் மேலும் உபதேசிக்கின்றார். அதனால் அவர் கொடுத்த விளக்கத்துக்கு அவர் மேலும் விளக்கம் கொடுக்கிறார். அவர் பதில் சொல்லிட்டார், என்ன பதிலோ அந்த பதிலை தெளிவாக சொல்லிட்டாரு, ஆனால் அந்த பதிலுக்கு மேலும் விளக்கம் கொடுக்கின்றார். அதனால் அடுத்த 4-5 மந்திரங்கள் சிஷ்யனுடைய இந்த சந்தேகத்தை கடவுள்னா அவர் எனக்கு வேறாகத்தானே இருக்கணும், அப்படித்தானே உலக அனுபவம், அப்படித்தானே எல்லா மதங்களும் சொல்லி இருக்கு, எப்படி அது எனக்குள் ஆத்மாவாக இருக்க முடியும், நீயே அதுன்னு சொல்றது எப்படி சரியானது அப்படின்னு சிஷ்யனுக்கு வந்திருக்கக்கூடிய சந்தேகத்தை குரு மேலும் விளக்கம் கொடுத்து தெளிவுபடுத்துகின்றார்.
இந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். பத உரைன்னு இருக்கு. முதல் வார்த்தை எத். எத்து வாச்சா அனபியுதிதம் ஏன வாக் அபியுத்தியதே. இது ஒரு வாக்கியம். ததேவ பிரம்மத்வம் வித்தி. அடுத்த வாக்கியம் ய இதம் உபாசதே தத் இதம் ந. எது இதம் உபாசதே இதம் ந. எது முதல் வாக்கியம் எத் வாச்சா அனபியுதிதம் ஏன வாக் அபியுத்தியதே ததேவ பிரம்மத்துவம் வித்தி. அதையே பிரம்மம் என்று நீ அறிந்து கொள்வாயாக. அதுவே பிரம்மம் கடவுள் என்று நீ அறிந்து கொள்வாயாக. அதுவே பிரம்மம் கடவுள் என்று நீ அறிந்து கொள்வாயாக. எதுங்கிற வார்த்தைக்கு சைத்தன்ய மாத்திர சொரூபமான எதுனா அது அந்த பிரம்மம் எப்படி இருக்கு? சைத்தன்ய சொரூபமாக, சைத்தன்ய மாத்திரமாக. சைத்தன்யம்னா அறிவு, ஞானம், ஞான சொரூபமாக அது இருக்கின்றது. அதனால் எந்த ஒன்று ஞான சொரூபமாக இருக்கின்றதோ, வாச்சா, வாச்சானா வாக்கினால். வாக்கினால்ங்கிறதுக்கு வாக்குங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் ஆச்சாரியர் பாஷ்யத்தை விளக்கம் கொடுக்க போறாரு. வாக்குங்கிறதுக்கு பேசுகிற வாயின்னு ஒரு அர்த்தம், அப்புறம் வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள். வாயில் தானே பேசுகிறோம். ஆனால் வாக்குங்கிற சப்தத்துக்கு வாய் என்றும் பொருள். அந்த வாயிலிருந்து வரக்கூடிய சொற்களுக்கும் வாக்குன்னு பேரு. இங்கே அருள் வாக்குன்னு சொல்கிறோமே, அருள் வாக்குன்னா என்னது? அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். ஒரு தெய்வத்தன்மை புரிந்தவன், ஒரு தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால ஒருத்தன் பேசுகின்ற வாக்கியம், அதை அருள் வாக்குன்னு சொல்கிறோம். அப்போ வாக்குங்கிறது சப்தம், வாயிலிருந்து வரக்கூடிய சப்தம். அதனால் பத சமூகம்னா, அதனால் வாச்சானா எது வாக்கினால் அப்படிங்கிற பொழுது எது சொற்களினால். நம்ம சுருக்கமாக சொன்னால் பத சமூகத்தினால் நீங்கள் அர்த்தம் போட்டிருக்கிறார். பத சமூகம்னா என்ன? சொற்கூட்டம். நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள். சொற்களினால் சுருக்கமாக சொன்னால் எது சொற்களினால் அனபியுதிதம் பிரகாசிக்க. அனபியுதிதம்னாக்கா அறிந்து கொள்ளப்படாததோ, பிரகாசிக்கப்படாததோ. அப்போ அந்த எந்த ஒரு சைத்தன்யமானது வாக்கினால் விவரிக்க முடியாததாக இருக்கின்றதோ, இது ஒரு வாக்கியம். அந்த பிரம்மம் என்னன்னா, அந்த பிரம்மம் எங்கே எப்படிப்பட்டதுன்னு வாக்குனால சொல்ல முடியாது. அது சைத்தன்ய ஸ்வரூபம், அவ்வளோ. அந்த பிரம்மம் சைத்தன்ய ஸ்வரூபம். அதற்கு மேலே அதை வாக்குனால விவரிக்க முடியாது. அதை ஒன்றும். அதுக்கப்புறம் சரி, அப்போ அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, தெரிஞ்சுக்கணும்ல. வாக்கில் சொல்ல முடியாதுன்னு குருவே சொன்னாக்கா அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? அதற்காக அடுத்தது சொல்றார், ஏன வாக் அபியுத்தியதே. ஏனன்னா எதனால். வாக்கு இந்த சப்தமானது, வாயிலிருந்து வரக்கூடிய இந்த சப்தமானது அபியுத்தியதே பிரகாசப்படுத்தப்படுகின்றதோ, அதாவது எதனால் வாக்கினால் எதை வாக்கினால் விவரிக்க முடியாதோ, எதை சொற்களினால் சொல்ல முடியாதோ, எதனால் சொற்கள் வெளிப்படுகின்றனவோ. எதனால நீ பேசுறியோ, எதை உன்னால் பேச, இன்னும் சாதாரணமாக சொன்னால் எதை உன்னால் பேச முடியாதோ, எதனால் நீ பேசுகிறாயோ அதை பிரம்மம் என்று அறிந்து கொள். அதான் எதனால் நீ பேசுகிறாயோ அதை பிரம்மம் என்று அறிந்து கொள். எந்த ஒரு சைத்தன்யம் உள்ள இருக்கிறதுனால உன்னுடைய வாக்கானது பேசுகின்றதோ அதை நீ பிரம்மம் என்று அறிந்து கொள். அதே பதில் தான், முன்னாடி சொன்ன பதில இன்னும் கொஞ்சம் விளக்கமா. அந்த சைத்தன்யம், அந்த பிரம்மமானது புறத்தில் அறியப்படக்கூடிய ஒரு பொருளா இல்லை, அது சைத்தன்யமாக உனக்குள் இருக்கின்றது. சைத்தன்யமா எனக்குள்ள இருக்குங்கிறது எப்படி தெரியும்? எதனால நீ வாயை திறந்து பேசுகிறாயோ, எதனால நீ கண்ணால பார்க்கிறாயோ, எதனால உன்னுடைய மனது சிந்திக்கின்றதோ, எது இருக்கிறதுனால இந்த உடலானது இயங்குகின்றதோ, அந்த அறிவு அதுவே பிரம்மம் என்று நீ அறிந்து கொள்வாயாக. அது புறத்துல வேற எப்படியும் நீ அறிய முடியாது என்பதுதான். கண்ணு தானா பார்க்கல, கண்ணு பார்த்தா ஒன்றும் தெளிவா தெரியல, கண்ணாடி போட்டிருக்கிறோம், கண்ணாடி வழியா பார்க்கிறோம். இந்த கண்ணாடி இருக்கிறதுனால தானே பார்க்க முடியுது. அதனால கண்ணாடியே பார்க்கிறதுன்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. கண்ணாடி வழியா கண்ணாடி புறத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருளை பார்க்கிறோம். இந்த கண்ணாடிக்கே பார்க்கும் சக்தி இருந்தா கண்ணாடியை கலட்டி நம்மளை நோக்கி திருப்புனா கண்ணாடி கண்ணை பார்க்கும். ஆனால் கண்ணாடி எப்படிப்பட்டது? தானா பார்க்கக்கூடிய சக்தி உடையது அல்ல, அது ஒரு ஜடப்பொருள்.
கண்ணாடிங்கிறது ஒரு ஜடப்பொருள். கண்ணாடி போட்டால் தான் நமக்கு கண்ணு தெரியும்னு இருந்தாலும் கண்ணாடி பார்க்கல. கண்ணாடிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கண்ணு தான் பார்க்கிறது. அப்போ கண் கண்ணாடி வழியாக பார்க்கின்றது. இந்த கண்ணாடி இருந்தால் தான் எனக்கு பார்வை தெரியும்னு இருந்தாலும் இந்த கண்ணாடியினால புறத்தில் இருக்க பொருளை தான் காட்ட முடியுமே ஒழிய அந்த கண்ணாடிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கண்ணை கண்ணாடியினால் காட்ட முடியாது. ஏன்னா இந்த கண்ணாடி தானாக பார்க்கும் சக்தி உடையது அல்ல. அப்படி பார்க்கக்கூடிய சக்தி உடையதாக இருந்தால் பார்த்துக்கலாம். அப்படி பார்க்கக்கூடிய சக்தி உடையது அல்ல. பார்க்கிறதே கண்ணு தான். அதனால் கண்ணாடி வழியாக புறத்தில் இருக்க எதை வேணாலும் பார்க்கலாம். ஆனால் அந்த கண்ணாடியை கொண்டு தன்னைத்தானே பார்க்க முடியாது. அப்போ கண்ணு இல்லைன்னு சொல்லிடலாமான்னா, ஏன்னா சாதாரணமாக நம்ம எதை பார்க்க முடிகிறதோ அதை தான் இருக்குன்னு சொல்கிறோம். பார்க்க முடியலைன்னா இல்லைன்னு சொல்லிடுறோம். அதானே? கண்ணுக்கு தெரிஞ்சால் பொருள் இருக்குது, கண்ணுக்கு தெரியலைன்னா பொருள் இல்லைன்னா உன் கண்ணுக்கு தெரியக்கூடியதா தெரியாததா? கண்ணுக்கு தெரியாததா இருக்கிறதுனால உனக்கு கண் இல்லை, எனக்கு கண் இல்லை, என்னுடைய கண்ணை நான் பார்த்ததில்லை, ஆகவே கண் என்று ஒன்று இல்லைன்னு சொல்லலாம். சொல்ல முடியாதே. அப்போ என்னது? அது கண்ணால் அறியப்படக்கூடியதாக கண் இல்லை என்றாலும் எதனால் அனைத்தும் அறியப்படுகிறதோ ஆகவே அதை அறிகின்ற ஒரு கண் இருக்கின்றது என்பதை நான் அறிந்து கொள்ளுகிறேன். அப்போ இந்த கண் இருக்குங்கிறதுக்கு பிரமாணம் என்னன்னா மற்ற எல்லா பொருள்களையும் என்னால் பார்க்க முடிகிறதுங்கிறது தான். அப்போ இந்த கண்ணை நான் அறியப்படும் பொருளாக பார்க்க முடியாது, அறிபவனாக உணர முடியும். அறிபவனால் உணர மட்டுமே முடியுமே ஒழிய அறிவதாக அறியப்படும் பொருளாக என்னுடைய கண்ணை ஒரு பொழுதும் நான் பார்க்க முடியாது. அதே மாதிரி ஆத்மாவை நான் பார்க்கிறது, பிரம்மத்தை நான் பார்க்கிறதுனா அது சைத்தன்ய ஸ்வரூபம்னு சாஸ்திரம் சொல்லிருச்சு. வேற எந்த விதத்திலையும் அதை அறிய முடியாது. அதே சமயம் எது இருக்கிறதுனால நான் இருக்கிறேனோ, எது இருக்கிறதுனால அனைத்தையும் நான் அறிகின்றேனோ, அனைத்தையும் அந்த கண்ணு காது மூக்கு எல்லாம் அனைத்தையும் அறிகின்றதோ, அந்த கண்ணு காது மூக்கும் எதனால் அறியப்படுகின்றதோ அது சைத்தன்யம், அது அறிவு, அது ஆத்மா, அதுவே நான் என்றுதான் அதை அறிந்து கொள்ள முடியும். அதனால் இது அப்பிரமேயம். எந்த விஷயத்தின் எந்த காலத்திலும் அது அறியப்படும் பொருளாக அறிந்து கொள்ளக்கூடியது அல்ல. இந்த அறிவு, இந்த உடம்பு இயங்கிறதுக்கு காரணமான உயிர் ஆத்மா, உயிர்னா பிராணன் எடுத்துக்கொள்ளக்கூடாது. உயிர்ங்கிறதுக்கு தமிழில் பிராணன்கிற அர்த்தமும் இருக்குது. உயிர் போயிருச்சுன்னா என்னது? மூக்கில் கையை வச்சு பார்த்துட்டு உயிர் போயிருச்சுங்க, அப்போ என்னாச்சு? பிராணன் போச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். பிராணனைத்தான் நம்ம அளந்து அதை வைத்து கொண்டு பிராணன் போயிருச்சு அப்படின்னு சொல்லி உயிர் போயிருச்சுன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த ஆத்மாங்கிறதுக்கு தமிழில் வேறு வார்த்தை கிடையாது. அதனால் அந்த உயிருங்கிறதே ஆத்மாங்கிற சப்தத்தை, ஆத்மாவை குறிப்பதாக சொல்லாக பயன்படுத்தப்படுகின்றது. அதனால் எது இருக்கிறதுனால நான் உயிரோடு இருக்கிறனோ, எது இருக்கிறதுனால என்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஜீவர்களும் உயிரோடு இருக்கிறார்களோ, எது இருக்கிறதுனால இந்த உலகம் அனைத்தும் இயங்கி கொண்டு இருக்கின்றதோ அந்த உயிர் ஆத்மா. அந்த உயிர் தான் ஆத்மா. அந்த உயிர் தான் பிரம்மம். பிரபஞ்சம் முழுவதற்கும் இயங்கிறதுக்கு காரணமாக அந்த ஆத்மாவானது அல்லது அந்த பிரம்மமானது இருக்கின்றது. ஆகவே அந்த பிரம்மத்தை நான் தெரிந்து கொள்ளணும்னா அது எனக்குள் ஆத்மாவாக மட்டுமே, அறிபவனாக மட்டுமே, உணர்பவனாக மட்டுமே நான் அதை அறிந்து கொள்ள முடியும். வேற எந்த விதத்திலும் அறிந்து கொள்ள முடியாது. அறியப்படும் பொருளாக அறிந்து கொள்ளவே முடியாது. அதனால் உயிரை பார்க்கணும்னு உடம்பை எப்படித்தான் நம்ம அறுத்து பார்த்தாலும் பார்க்க முடியாது. அறிவியலில் உயிரை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறானே, போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடம்புக்குள்ளே என்னால் எப்படி உயிர் உடம்பு உயிர் போனதுக்கப்புறம் உடம்பு எப்படி இருக்குன்னு தான் பார்க்குறானே ஒழிய, உயிர் இருக்கிற பொழுது உடம்பை எப்படித்தான் அறுத்து ஆப்ரேஷன் பண்ணி பார்த்தாலும் உயிர் எங்கே இருக்குன்னு பார்த்துட முடியுமான்னு பார்க்க முடியல. எப்படியா இருந்தாலும் அது பார்க்க முடியாதது. அப்போ இருக்குங்கிறத அறிவியல் பூர்வமானதா இல்லையான்னு, உயிர்னு ஒன்று இருக்குங்கிறத அறிவியல் பூர்வமானதா இல்லையா அப்படின்னு கேட்டால் இந்த கேள்வி கேட்குறவன் உயிரோடு இருக்கிறானா இல்லையா? உயிரோட நான் இருக்கிறேங்கிறது தான் உயிர் இருக்குங்கிறதுக்கான ஆதாரம். அது மாதிரி உலகம் இருக்கிறது, அது இயங்கிக் கொண்டு இருக்கிறது என்பதே கடவுள் இருக்கிறார் என்பதற்கான ஆதாரம். அந்த கடவுளை நான் எங்கே எப்படி பார்க்கறதுனா, நான் இந்த உடம்புக்குள்ள உயிராக ஆத்மாவாக மட்டுமே கடவுளை உண்மையில் நான் காண முடியும். அப்போ வெளியே வர்றாரே, காட்சி கொடுக்குறாரேனா அவர்
உலகத்தை இயக்கக்கூடிய மாயையினால ஒரு பெரும் சக்தியாக இருக்கிறார். ஒரு உடம்பை எடுத்துக்கொண்டு அவர் வர்றார், காட்சி கொடுக்கிறார். அதுவும் மாயையினால அவர் தற்காலிகமாக எடுக்கின்ற ஒரு உருவம். அதனால அடுத்த வரி என்ன சொல்லுது? எது இதம், இந்த பிரம்ம என்பது, உபாசத்தே இதம் ந, எது உன்னால் இது என்று உபாசிக்கப்படுகின்றதோ அது அல்ல. அந்த பிரம்மமானது, அந்த ஆத்மாவானது உன்னால் இது என்று பார்க்கப்படுகிறதோ, இது என்று உணரப்படுகின்றதோ அது ஆத்மா அல்ல, அது பிரம்மம் அல்ல. அதான் பதில். அதனால இப்படி இந்த கடைசி வாக்கியம் நேதம் எதிதம் உபாசதேங்கிறது அடுத்து வரக்கூடிய 4-5 மந்திரத்துக்கு இந்த வாக்கியம் அப்படியே திரும்ப திரும்ப வரும். கடைசி வரியா, கடைசி பாதமா இது அப்படியே திரும்ப திரும்ப வரும். அதன் மூலம் என்னன்னா, அறியப்படும் பொருளாக இறைவன் அறியப்படுபவர் அல்லங்கிறது நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ அது வெளியே நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிரம்மா, விஷ்ணு, சிவன், மற்ற பராசக்தி, விநாயகர், முருகன், இத்தனை தெய்வ வடிவங்கள்லாம் வைத்திருக்கிறோமே அப்படின்னா, அது வைத்திருக்கிறோம். அது நம்ம வெளியே பார்க்கறது அந்த உடம்பைத்தான் பார்க்கிறோம். அதற்குள்ளே இருக்கக்கூடிய சைத்தன்யத்தை நம்ம பார்க்கல. அதுக்காக சைத்தன்யம் இருக்குது, அதில் இல்லைன்னு இல்லை, சைத்தன்யம் இருக்குது. அதை நம்ம பார்க்க முடியாது. இப்போ நானும் உயிராக இருக்கிறேன், ஆத்மாவாக இருக்கிறேன். என்னுடைய ஆத்மாவை என்னால் பார்க்க முடியாமல் இருக்கலாம், ஏன்னா அது எனக்குள்ளே இருக்கிறதுனால. இப்போ என்னுடைய கண்ணை என்னால் பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு புறத்தில் ஒரு ஆள் இருக்கிற பொழுது நீங்கள் இருக்கீங்களே, உங்களுக்கு அதே கண்ணு தானே இருக்குது. என்னுடைய கண்ணை நான் பார்க்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் கண்ணை என்னால் பார்க்க முடியும்ல. உங்கள் கண்ணை என்னால் பார்க்க முடியும், நீங்கள் என்னுடைய கண்ணை பார்க்க முடியும். என்னுடைய கண்ணை நான் பார்க்க முடியாமல் இருந்தாலும் ஒரு கண்ணுனா எப்படி இருக்கும்னு தெரிந்து கொள்வதற்கு புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், ஒரு உடம்புல இருக்கக்கூடிய கண்ணை என்னால் பார்க்க முடியும். அப்படி இந்த உடம்புல, என்னுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை என்னால் பார்க்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஆத்மாவை என்னால் பார்க்க பார்க்கலாமே கண்ணை பார்க்குற மாதிரி அப்படின்னு கேட்டார். அப்படியும் பார்க்க முடியாது, இருக்குன்னு புரிந்து. புறத்தில் நம்ம பார்க்கறது உடம்பைத்தானே ஒழிய உங்கள் உடம்புல இருக்க உயிரை நான் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. பார்க்கறது உங்கள் இன்னொரு உடம்பைத்தான் பார்க்க முடியுமே ஒழிய உடம்புக்குள்ளே இருக்க உயிரை என்றைக்கும் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் அதற்குள்ள உயிர் இருக்கிறது புரிந்து கொள்ளத்தான் முடியும். எப்படி எனக்குள்ள உயிர் இருக்குன்னு என்னால் புரிந்து கொள்ள முடியுமோ, அதே மாதிரி அப்படி இருக்கிற ஆள் அவர் பேசுகிறாருன்னா அவருக்குள்ள உயிர் இருக்கிறதுங்கிறத என்னால் புரிந்து கொள்ள முடியும். அங்கேயும் பார்க்க முடியாது. அங்கே உடம்பைத்தான் பார்க்க முடியும். உடம்பு ஜடமானது, உடம்பு பஞ்சபூதத்தினால் ஆனது, உடம்பு ஜடமானது. நான் புறத்தில் பார்க்கறதும் உடம்பைத்தான், அதை உயிரை பார்க்க முடியாது. அதற்காக உயிர் இல்லைன்னு சொல்ல முடியாது, உயிர் இருக்கிறது. அதே மாதிரி அப்போ நம்ம கடவுள் அப்படிங்கிறது இந்த நம்முடைய சரீரத்தில் ஒரு ஆத்மாவாக, சிறியதாக, ஒரு சின்ன பகுதியாக இருக்குன்னு நம்ம அப்படி இல்லை, பூர்ணமாக தான் அது இருக்குது. ஒரு புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். இந்த உடம்புக்குள்ள ஆத்மாவானது ஒரு பகுதியாக இருக்கிறது. புறத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உடம்புலையும் ஆத்மாவானது ஒவ்வொரு உடலிலும் இருக்கின்றது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் இயங்குவதற்கு காரணமாக அதே ஆத்மா அந்த இருக்கிறது. அவர் இறைவனா இருக்கிறார், அவர் வேறு உடலோடு அவர் இருக்கின்றார். அப்படி புரிந்து கொள்ளலாம். இந்த உடம்பு அப்படின்னு எடுத்துக்கொள்கிற பொழுது இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் ஒன்று தான், ஆனால் உடம்பு வேறானது. உடம்புல ஒரு உடம்புக்கும் இன்னொரு உடம்புக்கும் நடுவில் ஏற்றத்தாழ்வு இருக்குது. அதனுடைய அறிவு, திறமைகள் எல்லாம் ஒவ்வொரு உடம்புக்கும் வேறுபடுகின்றது. உடல் வலிமையாக இருக்கலாம், மன வலிமையாக இருக்கலாம், மற்ற அறிவு, திறமை, மற்ற சாமர்த்தியங்களில் வேறுபாடு இருக்குது. அதனால் மனிதர்கள்னு பார்த்தாலும் ஒரு நாட்டில் இவர் தலைவர், இவர் ராஜா, இவன் தொண்டன்னா. இவன் தலைவனாக இருக்கிறவனுக்குன்னு சில மிகுதியான பண்புகள் இருக்குது, அவனுக்குன்னு சிறந்த வீரம் இருக்குது, அதனால தலைவனாக இருக்கிறான். எல்லாத்தையும் 100 பேரை 1000 பேரை அடக்கி ஆள முடியுதுனாக்கா அந்த உடம்புல ஒன்று தான், ஆனால் அந்த உடம்புக்குன்னு சில கூடுதலான சாமர்த்தியம், திறமையானது இருக்கின்றது. அறிவு, வலிமை, சக்தி முதலானவை இருக்கின்றது. அதனால் அவன் ஆளுபவனாக இருக்கிறான். அந்த உடம்புக்கு அது இல்லைங்கிறதுனால இன்னொரு உடம்பு ஆளப்படுவதாக இருக்கின்றது. இந்த 2 உடம்புக்குள்ளேயும் இருக்கக்கூடிய உயிர் ஒன்று என்றாலும் உடம்புல இருக்கக்கூடிய பேதத்தினால ஒன்று ஆள்வதாகவும் இன்னொன்று ஆளப்படுவதாகவும் உலகத்தில் இருக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் முழுவதும்
அதற்குள்ள இருக்க ஒரு சிறு துளியாக நம்மளுடைய உடம்பு இருக்கு. அந்த உடம்பு அல்பமான சக்தி உடையது, அல்பமான ஞானம் உடையது. இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாங்கிற ஒன்று இருக்கு. ஆனா இந்த பிரபஞ்சம் முழுவதையும் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேராற்றல் இருக்கின்றது. எப்படி? இந்த உலகத்துல 4 மனிதர்களுக்குள்ள ஒரு மனிதன் தலைவனா இருக்கிறான், ஒரு மனிதன் தொண்டனா இருக்கிறான்னா, உடம்புல இருக்கக்கூடிய பேதத்தினால அவர் வலிமை உடையவராக இருக்கிறார், ஒரு வலிமை குறைவானவராக இருக்கிறார், அதனால ஆளுபவராக இருக்கிறார், ஆளப்படுபவராக இருக்கிறார். அது மாதிரி உலகத்துக்கே ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கே ஒரு ராஜா இருக்கலாமா கூடாதானா? இருக்கலாம்ல. ஒரு நாட்டுக்கு ஒரு தெருவில் ஒரு வீட்டில் ஒரு தலைவன் இருக்கிறார். ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தாக்கா 4 பேருக்குன்னு ஒரு தலைவர் இருக்கிறார். ஒரு சின்ன 4 தெரு இருந்தால் அந்த 4 தெருவுக்கு அந்த நகருக்குன்னு ஒரு தலைவர் இருக்கிறார். ஒரு மாநிலம்னா மாநிலத்துக்குன்னு ஒரு தலைவர் இருக்கிறார், ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிறார்னா. ஒரு மாவட்டம்னா அதற்கு ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ இருக்கிறார். ஒரு மாநிலம்னா அதற்குன்னு அது எல்லாத்தையும் ஆளக்கூடிய ஒரு தலைவர் இருக்கிறார். ஒரு தேசம்னா அதை எல்லாத்துக்கும் மேலே ஒரு தலைவர் இருக்கிறார். அப்போ பூமிங்கிற பொழுது பூமி முழுவதையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தலைவர், ஒரு சக்தி இருக்கலாம். ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கும் அதே மாதிரி அதை நடத்துகின்ற ஒரு தலைவர், ஒரு பேரு உடலோடு, அபரிமிதமான சக்தியோடு, அபரிமிதமான ஞானத்தோடு ஒருத்தர் இருக்கலாமா வேண்டாமானா? இருக்க முடியுமா முடியாதானா? இருக்க முடியும், இருக்கலாம். அப்படி அந்த உடலை மையமா வைத்து அதிகமான சக்தி, அதிகமான ஞானம் இருக்கிறத தேவத்தை, தெய்வம் என்று சொல்லுகின்றோம். அதனால அந்த தேவதைக்கும் ஆதாரமா ஆத்மா பிரம்மம் இருக்கு. இந்த உடம்புக்கும் ஆதாரமா அதே ஆத்மா பிரம்மம் இருக்கு. அதுல வேறுபாடு இல்லை. ஆனா அந்த சக்தி, உடம்பினுடைய சக்தி ஆற்றல்ல வேறுபாடு இருக்கு. அதைத்தான் நம்ம ஈஸ்வரன்னு சொல்றோம், பிரம்மா விஷ்ணு சிவன்னு சொல்றோம், இந்திரன் முதலான தேவதையா தெய்வங்களா சொல்லுகின்றோம். அந்த தெய்வம் வெளியே இருக்கு. அதை நான் வெளியே வைத்து கொண்டு உபாசனை பண்ணலாம், ஜபம் பண்ணலாம், தியானம் பண்ணலாம். அவருடைய அனுகிரகம் எனக்கு வேணும். லோக்கல்ல இருக்க கவுன்சிலருடைய அனுகிரகம் கூட நமக்கு தேவை இருக்கு. அவரும் மனுஷன்தான், நம்மளால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த ஆளுதான். ஆனா அவருக்குன்னு ஒரு சக்தி இருக்கு, அவருடைய அனுகிரகம் நமக்கு தேவை இருக்கு. லோக்கல் எம்பி எம்எல்ஏவோட அனுகிரகம் தேவை இருக்கு. இல்லை உலகத்துக்கே பாஸா இருக்கிறாருன்னு ஒருத்தர், அவருடைய அனுகிரகம் மற்ற நாட்டில் இருக்க ஆளுக்கே தேவை இருக்கு. அவர் தான் என்ன அதிக ஆயுதங்கள் வச்சிருக்கிறாரு, எப்போ எந்த நாட்டு மேலே வேணாலும் குண்டு போடுவேன்னு விரட்டிக்கிட்டு இருக்கிறார் ஒருத்தர். அப்போ அவருடைய அனுகிரகம் உலக நாடுகளுக்கே ஒரு ஆளுக்கு தேவை இருக்கு. அந்த அதிகாரம் நிரந்தரமா இருக்குமா இல்லையாங்கிற அது வேற. ஆனா அப்படி இருக்கிறது. அதே மாதிரி பிரபஞ்சம் முழுவதும் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பேராற்றல் இறைவன் இருக்கிறார். அவருடைய அனுகிரகம் சாமானிய ஒரு மனிதனுக்கு தேவை இருக்கு. அது உடம்புங்கிற நிலையில அது உண்மை, அது யதார்த்தம். அதை சாஸ்திரம் ஏற்றுக்கொள்ளுகிறது, நாமளும் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அப்படி அந்த தெய்வத்தை தான் நேரா நம்ம வைகுண்டத்துக்கு போய் பார்க்க முடியாது. அதனால வெளியே மகாவிஷ்ணுவா வைத்து கொண்டு அவரை பூஜை பண்ணி கொண்டு இருக்கிறோம். அது உடல்ங்கிற தர்மத்துல இது அல்பமானது, அவர் மகத்தானவர். அந்த பேதமும் இருக்கு. அதனால அதை நம்ம நிஷேதம் பண்ணலை. ஏன்னா வேதாந்தத்தை தப்பா புரிந்து கொண்டு இந்த கடவுள், கல், விக்கிரகங்கள் எதுவுமே வேண்டியதில்லை, மகாவிஷ்ணு சிவன் எதுவுமே இல்லை, எந்த தெய்வங்களும் இல்லை, இருக்கிறதெல்லாம் பிரம்மம் தான், அதனால பிரம்மம் மாத்திரம், எந்த கோயிலில் எந்த கடவுளும் வேண்டான்னு நிறைய தப்பா புரிஞ்சுக்கிறான். வேதாந்தத்தை தப்பா புரிந்து கொண்டு பிரம்மம் தான் இருக்கு, அது உனக்குள்ள ஆத்மாவா இருக்குன்னு வேதமே சொல்லுகின்றது. அதனால இந்த கோயிலெல்லாம் வேண்டாம், கோயிலில் இருக்க விக்கிரக வழிபாடெல்லாம் மூட நம்பிக்கை, அதெல்லாம் தூக்கி போட்டுருங்கன்னு நிறைய குருமார்களே தவறா சொல்லுகிறார்கள். ஆன்மீகத்தை பற்றி பேசக்கூடியவர்களே தவறா சொல்லுகின்றன. மற்ற மதங்கள் கூட அது ஒரு சித்தாந்தமா தவறாக சொல்லுகின்றது. ஆனா வேதாந்தம், உபனிஷத்து அப்படி சொல்லலை. ஆத்மா பிரம்மங்கிறதுல அது உள்ளே இருக்கிறது, அது அறியப்படும் பொருளா பார்க்க முடியாது. ஆனா அது ஒரு உடலோடு உபாதியோட சேர்ந்து இருக்கிற பொழுது அது மகத்தான சக்தியாகவும் உடம்புல அல்பமான உடலாகவும் அது இருக்கும். அங்க வணங்குதல், வழிபடுதல் எல்லாமே இருக்கின்றது. அதை மறுக்கவில்லை. அதனால ஆச்சாரியர் இதுக்கு விரிவா இப்படி பாஷ்யம் பண்ணியிருந்தாலும் எல்லா தெய்வத்துக்கும் அவரே ஸ்தோத்திரம் பண்றார், அவரே பூஜா முறைகளை பண்ணி கொடுத்திருக்கிறார். அதனால வேதாந்தத்தை ரொம்ப ஜாக்கிரதையா புரிந்து கொள்ளணும். அதனால்தான் அது ரொம்ப வெளிப்படையா சொல்றது இல்லை, தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குங்கிறதுனால தான். ஏற்கனவே பக்தி அறகுறையா இருக்கு, தர்மம் அறகுறையா இருக்கு, அறகுறை நம்பிக்கையோட கடவுளை வணங்கி கொண்டு இருக்கிறான். இதெல்லாம் வேற அவனுக்கு பப்ளிக்கா சொன்னாக்க இருக்கிற நம்பிக்கையும் போயிடும், இருக்கிற தர்மமும் போய்விடும். தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னா அதை ரகசியமாக
சொல்லி கொண்டு இருக்கிறோம். தகுதி இருக்கிற ஆளுக்கு மட்டும் சொல்லி கொண்டு இருக்கிறோம். ரொம்ப கவனமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது. எது நீ உபாசிக்கின்றாயோ அது பிரம்மம் அல்லன்னு சொல்லியிருக்கே ஒழிய அது ஈஸ்வரன் அல்ல, அது மகத்தான சக்தி அல்லன்னு சொல்லலை. நமக்கு மேலே மகத்தான சக்தி இருக்குது. அதனுடைய அனுகிரகம் நமக்கு தேவை உடம்புல இருக்கிற வரைக்கும். இந்த உடம்போட இயக்கம் ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய தேவதைகளால் தான் அது நடத்தப்படுது. அந்த தேவதைகளும் உள்ளே இருக்குது. கண்ணு காது கைகள் கால்களுக்கு எல்லாமே ஒரு சின்ன சின்ன தேவதை இருக்குது. அதற்கு எல்லாம் அந்த தேவதைகளுக்கெல்லாம் மாஸ்டரா பெருந்தெய்வங்கள் இருக்குது. பிரம்மா விஷ்ணு சிவன் இருக்கிறார். அவருடைய லோகங்கள் இருக்குது. அங்கேருந்து அவர் நடத்துகிறதெல்லாம் சூப்பர் கம்ப்யூட்டர் வச்சு எல்லாத்தையும் நடத்துகிறதெல்லாம் சரியாக தான் நடத்தி கொண்டு இருக்கிறார். அதனால தான் எல்லாம் சரியாக போய் வந்து கொண்டு இருக்கிறது. பிறப்பு இறப்புலேருந்து எல்லாமே சரியாக இயங்கி கொண்டு இருக்கிறது. ஆனால் அதற்கும் ஆதாரமான தத்துவம்னு பார்க்கிற பொழுது ஆத்மா பிரம்மம். அந்த பிரம்மம் அந்த ஈஸ்வரனுக்கும் ஆதாரமாக ஒரு பராசக்தி பரம்பொருள் இருக்கு. அது பிரம்மம். அது இந்த சரீரத்துள் ஆத்மாவாக இருக்கின்றதுன்னு புரிந்து கொள்ளணும். மேற்கொண்டு அடுத்த வகுப்புல தொடருவோம். அதனால இந்த வகுப்புல என்ன புதுசாக பார்த்துருக்கோம்னா ஒன்றும் இல்லை, ஸ்லோகத்துக்கான மந்திரத்துக்கான அர்த்தம் மட்டும் பார்த்துருக்குறோம். இதற்கான பாஷ்யத்தை அடுத்த வகுப்பில் தொடரலாம். அதனால் போன வகுப்பில் என்ன பார்த்தோம்னா முகவுரை பார்த்தோம். அதை திரும்ப அவருக்கு சொல்லி இருக்கிறேன். மந்திரத்துக்கான அர்த்தம் மட்டும் பார்த்துருக்குறோம். அடுத்த வகுப்பில் இதற்கு பாஷ்யம் பார்க்கலாம். அதனால் உபனிஷத்து படிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒன்று தான். அதை படிக்கிறது, புரிஞ்சுக்கிறது, அதை ஜீரணம் பண்ணிக்கிறதுங்கிறதும் கஷ்டமான ஒன்று தான். ஆனால் பொறுமையாக தொடர்ந்து கேட்டாக்க இந்த விஷயங்கள் எல்லாம் புரிய வரும். புரிய முடியாததுங்கிறது அல்ல, புரிவதற்கு கொஞ்சம் கடினமானது. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வியமவத்யாப்த தேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.